ஒரு வகுப்பில் 35 மாணவர்கள் உள்ளனர். கீழிருந்து கணக்கிடும்போது கமல் என்பவர் 7வது இடத்தில் உள்ளார். மேலிருந்து கணக்கிடும்போது சுரேஷ் என்பவர் 9வது இடத்தில் உள்ளார். ரமேஷ் என்பவர் இவ்விருவருக்கும் இடையில் உள்ளார். ரமேஷுடன் ஒப்பிடும்போது கமல் எந்த இடத்தில் உள்ளார்? இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ரீசனிங் கொஷின் தானா. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்க, ஒரு கிளாஸில் இப்போ வந்துட்டு ஒரு கிளாஸில் 35 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1லேருந்து 35 வரைக்கும் போட்டுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கீழேருந்து கணக்கிடும்போது கமல் வந்துட்டு எத்தனாவது பிளேஸில் இருக்காங்க, 7வது இடத்தில் இருக்காங்க. கமல் அப்படிங்கிறவங்க 7வது இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்களா. அப்போ நம்ம வரோம். அப்போ 1 2 3 4 5 6 7 அப்போ 7வது இடத்துல கமல் அப்படின்னு இருக்காங்களா, போட்டாச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, மேலிருந்து கணக்கிடும்போது சுரேஷ் என்பவர் 9வது இடத்தில் உள்ளார். மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 9வது இடத்துல சுரேஷ் இருக்காங்களா. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ரமேஷ் என்பவர் இவ்விருவருக்கும் இடையில் உள்ளார். அப்போ ரமேஷ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இந்த சுரேஷுக்கும் கமலுக்கும் நடுவில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவில் இருக்காங்க அப்படின்னா நம்ம பார்க்குறோம் எந்த நம்பர் வந்து நடுவில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இங்கிட்டிருந்து வரோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9. அதே மாதிரி இங்கேருந்து பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ இந்த 9 இங்கிட்ட ஒரு 9, அப்போ நடுவில் 19 இருக்கா. அப்போ 2 பேருக்கு நடுவில்னா ரமேஷுங்கிறவங்க 19th இடத்துல இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க, அப்போ ரமேஷ் கூட ஒப்பிடும் பொழுது கமல் எந்த இடத்தில் உள்ளார். இந்த ரமேஷ் இருக்காங்களே 19th பிளேஸில் இருக்காங்களே, அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது கமல் எந்த இடத்துல இருக்காங்கன்னு தான் கேட்குறாங்க. அப்போ ரமேஷ் வந்து 19, அது நமக்கு தேவையில்லை. அவர் கூட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா இந்த 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ ரமேஷ் கூட கம்பேர் பண்ணும்போது கமல் எத்தனாவது இடத்துல இருக்காங்க, 10th பொசிஷனில் இருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன நமக்கு, பி ஆப்ஷன். ஓகேயா.